ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் மாதிரி தெரியுறாங்கடா. அவங்களால ஏதாவது பிரச்சனை வருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. நான் பரவாயில்ல, ஏதோ சமாளிச்சிருவேன். ஆனா கண்மணி, பிருந்தா அவங்க 2 பேரை பத்தி யோசிச்சாலே. அதெல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல என்ன நடந்தாலும் பயத்தை காட்டிக்காம இருங்க, அதான் முக்கியம். புரியுதா? ஐயோ, இத கேக்குறதுக்கு நாதியே இல்லையா? இந்த ஊர்ல இத்தனை பெரிய மனுஷங்க இருக்காங்க. எனக்கு ஒரு நியாயத்தை கேட்டு சொல்லுங்களேன். புருஷனை இழந்துட்டு தாயும் பிள்ளையுமா வாழ்ந்துட்டு இருந்தோமே, இப்படி என்ன ஒத்தையில நிக்க விட்டுட்டீங்களே. என்ன வள்ளி இங்க பாருங்க, உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? எதுக்கு தேவையில்லாம வீட்டு முன்னாடி எல்லாம் வந்து சத்தம் போட்டுருக்கீங்க? ஐயா மருமகனே, நடந்ததெல்லாம் விட்டுறியா? நாங்க பண்ண அத்தனை தப்புதான். உன்கிட்ட மடிப்பிச்ச கேக்குறேன். என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிடியா. தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுரு. இதுக்கப்புறம் செத்தாலும் நானும் என் பிள்ளையும் உங்க வழிக்கே வர மாட்டோம். வீரா, நீயும் ஒரு பொண்ணு தானேம்மா. விஜய பெத்த தாய்மானா. என் பொண்ண காணாம ஒத்தையா நின்னு தவிக்கிறேம்மா. அவ எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுமா. நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோம். ஏங்க, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நாங்க தான் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. மேலும் மேலும் அதே வந்து பிரச்சனை பண்ணா என்ன அர்த்தம் இதெல்லாம்? உன் பொண்ணு என்ன நல்லவளா? எவ்வளவு தப்பு பண்ணிருக்கா, எவ்வளவு பேருக்கு கெட்டது பண்ணிருக்கா. அதனால யார் யாருக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? இல்ல மருமகனே, இதோ வீரா, பிருந்தா, கண்மணி இவங்க 3 பேராலதான் அவளுக்கு ஏதோ ஆயிருக்கு. உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், என் புள்ள எங்க இருக்கான்னு சொல்லுங்க.